இலவச ஆம்புலன்ஸை இறக்கியிருக்கும் தளபதி விஜய் மக்கள் இயக்கம். ஒருபுறம் விஜயின் வெள்ள நிவாரண சேவைகள், மறுபுறம் களமிறக்கப்பட்ட இலவச ஆம்புலன்ஸ் சேவை முதற்கட்டமாக கன்னியாகுமரியில் வழங்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதனால் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து ஏராளமான பொதுமக்கள் வீடுகளை இழந்தனர். பலரின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போனது. வியாபாரிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து தகவல்களை சேகரித்த நடிகர் விஜய் பாதிக்கப்பட்ட நெல்லை மற்றும் தூத்துக்குடி மக்களுக்கு நேரில் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். வீடுகளை இழந்த இருவருக்கு தலா 50,000 ரூபாய், சேதமடைந்த வீடுகளை சேர்ந்த 30 பேருக்கு தலா 25,000 ரூபாய் மற்றும் 1,500 பேருக்கு மளிகை பொருட்கள் மற்றும் வேட்டி சட்டை, 2,500 பேருக்கு அறுசுவை உணவு. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25,000 ரூபாய் என நேரில் சென்று உதவிகளை வழங்கி வருகிறார் விஜய். மறுபுறமாக ஆம்புலன்ஸ் சேவையையும் விஜய் மக்கள் இயக்கம் வழங்கியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மிகவும் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு விபத்து மற்றும் அவசர உதவி செய்வதற்காக தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஆம்புலன்ஸ் ஒன்று இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸிலேயே ஆம்புலன்ஸிற்கான அலைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தமிழகம் முழுவதும் இந்த ஆம்புலன்ஸ் சேவை விரிவுபடுத்தப்படும். புதிய ஆம்புலன்ஸ்களும் வழங்கப்படலாம் என்றும் கருதப்படுகிறது.